இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வியை எரேமியா கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் நாளைய தினத்திலும் தேவனற்ற இருதயத்தினுடைய நிலைமை என்ன, புதிதாக்கப்பட்ட இருதயம் எப்படி செயல்படும் என்கிற காரியத்தை தொடர் செய்தியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இருதயம் திருக்கும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்படுத இந்த காரியங்களை வேதத்தினுடைய வெளிச்சத்தில் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னா, எல்லாவற்றிற்கும் மேலாக இது தீங்கும் அசுத்தம் நிறைந்த காரியத்தை உடையதாக இருக்கிறது. இதன் பலனாகத்தான் மக்கள் தேவனுடைய நீதியின் வழியில் திரும்புகிறதற்கு பதிலாக சுயநலத்திற்கும் தீமைக்கும் நேராக திரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அசுத்தமான மனித இருதயம் சுத்தப்படுத்த முடியாத நிலைக்குள்ளாக தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில அவ்வளவு அசுத்தம் உள்ளதாக மாறிவிடுகிறதை வேதத்தின் வசனத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து தீமையை வெறுக்கக்கூடியதும் தேவ சித்தத்தை செய்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியதுமான ஒரு புதிய இருதயத்தை பெறுவதற்காகத்தான் பழைய இருதயத்தினுடைய நிலைமையையும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகளிலே இந்த உலகத்தில் மிக சிறந்த ஞானியாக அறியப்பட்ட சாலமோன் சொல்லுகிறார், 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம இந்த இருதயத்தை குறித்து ஆழமாக கற்றுக்கொள்ளணும்னா, பொதுவாக இன்னைக்கு சயின்ஸ் அல்லது மக்கள் சொல்லுகிற காரியம் என்னன்னா, தலையும் அதற்குள் இருக்கிற மூளையும் தான் மனித செயல்களினுடைய மையம் என அம்மனிதர்கள் நினைக்கிறார்கள். தலையும் அதற்குள்ள இருக்கிற மூளையும் தான் எல்லா செயல்பாடுகளினுடைய மையமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அவைகள்தான் எல்லா இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகின்றன எனவும் கூறுகின்றார்கள். ஆனால் வேதமோ இருதயம்தான் மையம் என்றும் அதனிடத்தில் நின்றுதான் ஜீவ ஊற்று புறப்படும் என்றும் சொல்லுகிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் சாலமோனிலும் பெரியவராகிய என் இயேசு சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான், இருதயத்தின் நிறைவினால் அவன் வாய் பேசும் என்று இயேசுவும் சொல்லுகிறார். வேதத்தின்படி மனிதனுடைய புத்தி கூர்மைகள், அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய செயல்திறன்கள், இவை அனைத்தும் மனிதனது இருதயத்திலேயே மொத்தமாக அமைந்துள்ளதாக வேதம் காட்டுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், மனிதனுடைய புத்தி கூர்மை, மனிதனுடைய உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், மனிதனுடைய செயல்திறன்கள், அவனுடைய செயல்பாடுகள், இவை அனைத்தும் மனிதனது இருதயத்திலேயே மொத்தமாக அமைந்துள்ளதை வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரையிலும் இயேசு சொல்லுகிறார், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசையும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இதயத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாவங்களினால் கிறிஸ்துவுடனே வாழ்க்கை, கிறிஸ்துவுடன் கூடிய ரட்சிப்பு, ஐக்கியம் ஆகியவற்றை நாம் விட்டு பிரிந்து வாழக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். வேதாகமத்தில் இருதயம் என்பது மனிதனுடைய அந்த அறிவுத்திறன், அதாவது புத்தி கூர்மையினுடைய இருப்பிடமாக, உணர்ச்சிகளின் இருப்பிடமாக, ஆசை விருப்பம் இவைகளினுடைய மொத்த இருப்பிடமாக அவைகள் விளங்கக்கூடியன.
ஒருவனுடைய சுத்த இருதயம் அவனுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், வார்த்தைகள், கிரியைகள் ஆகியவற்றை அது வாழ வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அசுத்த இருதயம் அவனுடைய எண்ணங்களை, உணர்ச்சிகளை, வார்த்தைகளை, கிரியைகளை கெடுத்து விடக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் மத்தேயு 12:34 விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். புத்தி கூர்மையினுடைய மையம், இருப்பிடம், அதாவது இருதயம்தான் என்பதற்கு வேதத்திலே நாம் ஆதாரங்களை காண முடியும். புத்தி கூர்மையினுடைய இருப்பிடம் இருதயம்தான், உணர்ச்சிகளின் இருப்பிடம் இருதயம்தான், மனிதனுடைய சித்தத்தினுடைய இருப்பிடமும் இருதயம்தான் என்கிற காரியத்தை வேதத்தினுடைய வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். கொஞ்சம் ஆழமான செய்திகள், அநேக ரெஃபரன்ஸ் குறித்து வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனத்தை இது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. முதல் பகுதியானது புத்தி கூர்மையினுடைய மையமாக இருதயம் விளங்குகிறது. உபாகமம் 8:5 ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தரை உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளுவாயாக. அதாவது மனித காரியங்களை இருதயத்தில் நாம் அறிய முடியும், இருதயத்தில் தான் அறிய முடியும் என்று சொல்லி நீ அறிந்து கொள்வாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருதயத்தில் தான் மனிதன் அறிகின்றான், இருதயத்தில் தான் மனிதன் ஜெபிக்கின்றான். 1 சாமுவேல் 1 அந்த 13 1 அன்னால் தன் இருதயத்தில் 1 இருதயத்தில் பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது என்று பார்க்கிறோம். இருதயத்தில் தான் தியானிக்கிறார்கள் என்று சொல்லுகிறதற்கு சங்கீதம் 19:14 பின்பகுதியில் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. புத்தி கூர்மையினுடைய மையம் இருதயத்தில் அறிய முடிகிறது, இருதயத்தில் ஜெபிக்க முடிகிறது, இருதயத்தில் தியானிக்க முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் மறைத்து வைக்கிறார்கள். சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல தங்களுடைய இருதயங்களில் தான் திட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சங்கீதம் 142 அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள். புத்தி கூர்மை இருதயத்தில் தான் தவறான காரியங்களையும் சிந்திக்கிறார்கள், நன்மையான காரியங்களையும் அவர்கள் செயல்படுத்தும்படியாய் திட்டங்களை உருவாக்குகிறார்கள். அதே போல இருதயத்தில் பத்திரப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நீதிமொழிகள் 4:21 அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தில் விசுவாசிக்கின்ற ரோமர் 10:9 உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இருதயத்தில் நினைக்கின்றனர். மார்க் 2:8 உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? அதே மாதிரி இருதயத்தில் சந்தேகப்படுகின்றனர். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் மார்க் 11:23 பார்க்கிறோம். இருதயத்தில் சிந்திக்கின்றனர். லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். இருதயத்தில் பாடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். எபேசியர் 5:19 உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி மனதில் உருவாகும் இத்தனை காரியங்கள் அனைத்தும் இருதயத்தோடு கூட இணைந்தவைகளாக காணப்படுகின்றன. புத்தி கூர்மையினுடைய மையமாக இருதயம் செயல்படுகிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துவிக்கின்றன. அதே போல நம்முடைய உணர்ச்சிகளினுடைய ஃபீலிங்ஸ் உடைய இருப்பிடம் இருதயமே என்கிறதையும் நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். யாத்ராகமம் 4:14 மனமகிழ்ச்சியான ஒரு இருதயம் உன்னை காணும் பொழுது அவனுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உபாகமம் 6:5 அன்புள்ள ஒரு இருதயம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோட அன்பு கூறு. அன்புள்ள ஒரு இருதயம், உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ், பயமுள்ள ஒரு இருதயம். யோசுவா 5:1 எமோரியரின் ராஜாக்கள் கேட்ட பொழுது அவர்கள் இருதயம் கரைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு ஆப்போசிட் தைரியமுள்ள ஒரு இருதயம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதம்
27:14 பார்க்கிறோம், மனம் திரும்பும் இருதயம். 51:17 தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். கவலையுள்ள ஒரு இருதயம். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அதே மாதிரி கோபமுள்ள இருதயம். நீதிமொழிகள் 19:3 அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்களடையும். அதே மாதிரி உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு இருதயம். நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் ஏசாயா 57:15 நாம் பார்க்கிறோம். கதறுகின்ற இருதயம். எரேமியா 4:19 என் இருதயம் என்னில் கதறுகிறது என்று எரேமியா சொல்லுகிறார். பூரிப்பான ஒரு இருதயம். உம்முடைய வார்த்தைகள் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எரேமியா 15:16 பார்க்கிறோம். புலம்புகின்ற ஒரு இருதயம். புலம்பு என் 2:18 என் இருதயம் ஆண்டவரை நோக்கி புலம்புகிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கூப்பிடுகிறது. தாழ்மையான இருதயம். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அதே போல பொங்குகின்ற, நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு இருதயம். லூக்கா 24:32 அங்கே சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்கள் பேசுறாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. கலங்குகின்ற இருதயம். யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த இருதயத்தினுடைய செயல்கள் எல்லாம் அடிப்படை தன்மையில நம்முடைய உணர்ச்சிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இந்த உணர்ச்சிகளின் இருப்பிடமாக நம்முடைய இருதயம் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. புத்தி கூர்மையினுடைய இருப்பிடமாக, உணர்ச்சிகளின் இருப்பிடமாக, மூன்றாவதாக மனிதனுடைய சித்தத்தினுடைய உறைவிடமாக அல்லது இருப்பிடமாக அது செயல்படுகிறதையும் வசனத்திலே கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள மறுக்கிற கடினமுள்ள இருதயத்தை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 4:21 பார்வோனுடைய கடினமான இருதயத்தை குறித்து வேதம் பேசுகிறது. இரண்டாவது, தேவனுக்கு ஒப்படைக்கும் இருதயம். ஒப்படைக்கும் இருதயம். உங்கள் இருதயத்தை நீங்க என்ன செய்யுங்க, அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். மனித சித்தத்தை செய்கிறதற்கும் இருதயம்தான் ஒரு உறைவிடமாக, இருப்பிடமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல அங்கே பார்வோன் செயலாற்ற முடியாதபடி அவனுடைய இருதயம் கடினமாகிறது. அதே போல மூன்றாவது, ஏதாவது செய்ய துடிக்கும் இருதயம். அதாவது 2 நாளாகமம் 6:7 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துக்கு ஆலய கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. எதையாவது செய்யணும், நீ அது துடிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இருதயத்தில் தான் அவர் விருப்பமாக வைத்திருந்தார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான்காவதாக, தேவனை தேட தன்னை அர்ப்பணிக்கிற இருதயம். 1 நாளாகமம் 22:19 இப்பொழுதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக்கி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக, ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள விரும்புகிற ஒரு இருதயம். சங்கீதம் 21:1-2 கர்த்தாவே உம்முடைய வல்லமையில் ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பினாலே எவ்வளவாய் களி கூறுகிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய மனித சித்தமானது விரும்பக்கூடியதை வசனத்திலே நாம் காண்கிறோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு நேராக நம்முடைய செயல்களை திருப்புகிற ஒரு இருதயம். சங்கீதம் 119:36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். ஏதாவது நற்பணி செய்ய விரும்புகிற ஒரு இருதயம். ரோமர் 10:1 சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. இந்த கிரியைகள் அனைத்தும் இருதயத்தில் மனிதனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குது. மனிதன் தன்னுடைய சித்தத்தின்படிதான் இந்த இருதயத்தில் காணப்படுகிற காரியங்களை அவன் செயல் வடிவம் கொடுத்து வெளியே அவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படியாக ஒருவேளை நம்முடைய இருதயம் தேவனற்ற இருதயமாக இருக்கும் என்று சொன்னால், ஆதாமும் ஏவாளும் சாத்தானினுடைய சோதனையில வீழ்ந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்த போது அந்த தீர்மானம் அவர்கள் இருதயத்தை மிகவும் பாதிக்கக்கூடியதாக இருந்தது.
அவருடைய இருதயம் தீமையினால நிறைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எரேமியாவின் கண்டுபிடிப்பை இயேசு உறுதி செய்வதுடன் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனிதனை தீட்டாகினவனாக மாற்றுவது அவனுடைய ஒரு சடங்காச்சாரமான ஒரு கற்பனையை மீறுவதனால ஏற்படுகிறதில்ல. இருதயத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த குணங்கள் தான் அவனுடைய வாழ்க்கையை மிகவும் தீட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. துன்மார்க்கத்துக்கு செவி கொடுத்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு இவற்றை செய்வதே பாவம் என்று மார்க்கு 7:21-22 இயேசு கூறுகிறார். இருதயத்தில் மறைந்திருக்கும் பாவத்தை பற்றி குறிப்பிட்ட இயேசு கோபமானது பாவம், கோபம் என்கிற பாவம் கொலைக்கு சமமானது என்று மத்தேயு 5:21-22 இச்சை என்னும் பாவம் வேசித்தனத்தை போன்றது என்றும் மத்தேயு 5:27-28 சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீமையை செய்ய துணியும் இருதயமானது அது கடினமாக கூடியதாக மாறிவிடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபாயம் இருதயத்திற்கு ஏற்பட்டுவிடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு மனிதன் தொடர்ந்து மறுத்து வருவானானால், அவன் தன்னுடைய துன்மார்க்க வழியிலே நடக்க துணிவானானால், தேவன் அவனுடைய இருதயத்தை கடினமடைய அனுமதிப்பதுடன் வேதத்தின் மேல அவனது வாஞ்சையையும் பரிசுத்த ஆவியானவர் மேல அவனது தாகத்தையும் அழித்து விடக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 3:8 உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 3:8 12 வரையிலும் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள், ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி மனிதனுடைய இருதயத்தினுடைய நிலைமை கடினமாக முடியும். அப்படி கடினமாகும் பொழுது அவன் தேவனோடு கூட உள்ள உறவை துண்டித்து கொண்டு அவன் மிருகத்தை போல இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த மனிதனுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் இருதயம்தான் செய்கிறது. மனிதனுடைய அந்த மூளை அந்த கட்டுப்பாட்டை செய்வதில்லை என்கிறதை இந்த வசனங்களின் மூலமாக தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். புத்தி கூர்மையினுடைய மையமாக, உணர்ச்சிகளின் இருப்பிடமாக, மனித சித்தத்தினுடைய உறைவிடமாக அந்த இருதயம் காணப்படுகிறபடியினால வருகிற நாட்களில், அடுத்த நாளில் புதிய இருதயம் எப்படி உருவாகுகிறது, அந்த புதிய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.